அடாடாடாடாடா கிச்சனா கிச்சனா என்னடா தீபாவளி குஞ்சாலம் குஞ்சுது தீபாவளி காரங்கட்டம் முடியவே இல்லைடா. எப்படா சொல்ற? டேய் நான் காலையில கீழே இறங்கி போயிட்டு கொட்டாயை விட்டுன்னு நின்றுந்தேன்டா. ஆன்னு ஒருத்தன் டகால்னு வாயில வெடியோ போட்டு ஓடி போயிட்டான்டா. அந்த அளவுக்கு தீபாவளி வாய்ப்பு இருந்ததா? ஆங்காண்டா போன வாரத்துல இருந்து இன்னும் வச்சுக்கினே இருக்குது, காது வலிச்சிக்கினே இருக்குதுடா. சூக்கரு என்னடா ஆக்குறோம்? சூப்பரா 4 வாலு பாப்பா வந்திருக்காங்க. ஓ எப்பவுமே போலதான், யாருன்னு பாத்துலாமா? ஓ எஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்க அந்த வாலு கோக்கா யாரு இருக்காங்க? பில்லி பில்லி ஒட்டல காலிக ஒட்டல காலிக பில்லி 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 ஒட்டல காலிக ஒட்டல காலிக பில்லி 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 ஒட்டல காலிக ஒட்டல காலிக பில்லி 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 ஒட்டல காலிக ஒட்டல காலிக பில்லி 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 பில்லி. குட்டி 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 girls and my girls and all the boys. ஹலோ ஹலோ. என்னடா கிருஷ்ணா எனக்கே எக்கோ வருது. என்னடா நின்னத்துலயே மூமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? தங்கச்சி வர கூட்டுன்னு போயிட்டு 2 பேரும் ஒரே ஸ்டெக்கோ ஃபாலோ பண்றாங்கடா. ஆமா உங்க பேர் என்ன சொல்லும்? ரோஷானி ஆலியா. நான் ஆலியான்னு கூப்பிட்டா? ஓகே. ஆலியா என்ன என்ன யார் யாருக்கு வந்திருக்கீங்க? அப்பா அம்மா தங்கச்சி. சங்க கியூட்டா ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துக்கிறியோ? எந்த ஏரியால இருந்து வரீங்க நீங்க? பொத்தேரி. சங்க அழகா பேசுற நீ, நாங்க நிறைய பேசலாம் சரியா? சரி. தேங்க்யூ நான் வந்ததுக்கு. ஓகே. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. என்ன அழகான என்ட்ரி குத்தாங்க நாங்க ஆலியா. உனக்கு அடுத்ததா இன்னொருத்தர் இருக்கிறாரு, கூப்பிடலாங்க? ஓகே. கூப்பிடலாமா? யாரது வாங்கோ? எனர்ஜி என்னடா சங்கையா டான்ஸ் ஆட்ட நீ? எனக்கு தெரியாது இது. எனக்கே தெரியாதா? இது ஒரு வித்தியாசமான பதில் தானே கிருஷ்ணா. ஏய் ஆனா சூப்பரான வைஃபை போடு. செம்மையா டான்ஸ் ஆடினியே. நானு ஐக்கு. சரி ரைட்டு. உன் பேரு என்னடா செல்லம்? மிதுன். ஓகேடா. வீட்ல இருந்து யார் யார் வந்திருக்காங்க? எங்க அப்பா எங்க அம்மா. சூப்பரு. ஆங்க நீ எந்த ஏரியால இருந்து வர? ஊரை பக்கம். டேய் நீ சங்கம் அழகா பேசுற. கோட்டுலாம் வர சங்கையா இருக்குது, நாங்க நிறைய பேசலாம் சரியா? ஓகேடா வந்ததுக்கு தேங்க்யூ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சூக்கரு. 2 பேரும் சூக்கரா என்ட்ரி குத்துக்கிறாங்க. என்னடா மிதுனு உனக்கு அடுத்ததான் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கூப்பிட்டுலாங்க. யாருன்னு பார்த்துலாங்க? ஓகே பார்த்துலாமா? யாரதுக்கு வாங்க. ஜலகண்டி 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 சந்திரகான ஓ எடுப்பு. விஜயகாந்த் சாரோட ஃபேனா? ஆமா. அவரை மாதிரி அப்படின்னு செக்கு போட்டுக்கிட்டு இருந்தியே, அதனால கேட்டேன். சூப்பர்ரா. சரி உன்னோட பேர் என்ன? யஸ்வின். எந்த ஏரியால இருந்து வர நீ? கொடியூர். வீட்டுல இருந்து யார் யார் வந்திருக்கிறீங்க? எங்க டாடி எங்க மம்மி. அப்படியா? என்னடா எக்குறா கொண்டாடின நீ தீபாவளி? நல்லா கொண்டாடினியா? ரொம்ப சந்தோஷம்டா நீங்க வந்ததுக்கு. நாங்க நிறைய பேசலாம் சரியா? ஓகே. தேங்க்யூ ஃபார் கம்மிங். இடத்துல உட்காந்துக்கோங்க. 3 பேருக்கு நான் சங்கையா என்ட்ரி குத்துட்டாங்கடா. சூப்பர். எஸ்கின் அடுத்ததா ஒருத்தவங்க இருக்காங்க, கூப்பிட்டுலாமா? ஓகே யாரது வாங்க. தெரியும் வண்ணாங்க ஃபிகர கொடுத்தா சூப்பரா கொஞ்சுவோம் போங்க. ராவான்னா கொஞ்சுவோம், பகல்ல கொஞ்சுவோம், சிரிச்சாலும் கொஞ்சுவோம், முறைச்சாலும் கொஞ்சுவோம்.
ஹலோ. என்னடா நீ இவ்வளோ பெரிய கோயினா இருக்கு? ஆமா. என்ன உன் பேர் என்னடா சொல்லும்? வாஃபிக். வாக்கிக்கா? சங்கையா இருக்குது வாக்கிக். சரி, வீட்டுல இருந்து யார் யார் வந்துருக்கிறீங்க? எங்க அம்மா எங்க பாட்டி. குட்டீஸ் எல்லாம் மறந்துட்டியடா? என் தம்பி என் தங்கச்சி. இன்னொருத்தங்களும் மறந்துட்டியடா? அதுவும் என் தங்கச்சி தான். உங்க 2 தங்கச்சி ஒரு தங்கி வந்திருக்காங்கன்னு சொல்லணும்ல. ஆங்க எங்க இருந்து வரீங்க நீங்க? பாலவாக்கம். அது எங்க ஆகுது? ஈஸியர். சங்கையா இருக்கிற ஆளு கெட்டக்கெல்லாம் போட்டுக்குன்னு நாங்க நிறைய பேசுவோம். வந்ததுக்கு தேங்க்யூ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சூப்பரு. சங்க சூப்பரா 4 பேரை என்ட்ரி கொடுத்துட்டாங்கடா. ஸோ என்ன பண்ண குறைக்கோ என்ன பண்ண போறோம்? ஸோ நம்மளுக்கு பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க இல்லையா? அது என்ன பார்க்கறதுக்காக அங்க தானே? உன்னை பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு அழகான கிஃப்ட் கொடுத்துடலாமா? ஓகே. ஆலியா, உங்களுக்கான அழகான கிஃப்ட். தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூ மித்துன்னு வந்ததுக்கு. சூப்பரு. எஸ் குயின். தேங்க்யூ வந்ததுக்கு. சூப்பரு. நாங்க வாக்கி. தேங்க்யூடா வந்ததுக்கு. அடா எல்லாரும் வந்து சூப்பரா என்ட்ரி குத்தாங்க. நம்மள காக்கத்துக்காக வந்தாங்க. அழகான கிஃப்டும் குத்தாச்சு அவங்களுக்கு. அப்புறம் என்னடா கூப்பிட்டுலாங்க முதல்ல. கூப்பிட்டுலாமே. முதல்ல இருக்குது யாரு? நாங்க ஆலியா. வாங்க ஆலியா. என்ன இருக்கியா? ஜாலியா இருக்க? உனக்கு ஸ்கூலுக்கு போகலாம் பிடிக்குங்க? பிடிக்கும். எதனால? ஏதாவது ரீசன் சொல்லு. என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அக்க கூட படிக்க ரொம்ப பிடிக்கும், எழுத ரொம்ப பிடிக்கும்லாம் கிடையாதுல்ல? ஆமா. சரி, நீ வந்து சாங் எல்லாம் சூப்பரா பாடுவியாங்க. எங்க எனக்காக ஒரு அழகான சாங் ஒன்று எடுத்து கேட்கலாம். நீண்ட நீண்ட காலம் பாட்டு நீண்ட நீண்ட காலம் காட்டு கேட்க. என்ன 2 காட்டுக்கு ஒரே லைன்ல வந்த மாதிரி இருக்குது? உங்க ஸ்கூல்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ணும் போது போடுற சாங்கா இது? இல்ல. என்ன கேக்கு நீ சினிமா சாங் ஏதாவது பாடுறா? எனக்கு தெரியாதுடா. என்ன கிட்டனா கோக கொஞ்சம் குறையுது. என்னதுடா? மரியாதை தான். பரவாயில்ல. என்னடா கிருஷ்ணா? என்னடா தெரியுமா அவனுக்கு? தெரியாது. அவளை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறா என்கிட்ட. அப்படியா? என்ன கம்ப்ளைண்ட்? என்ன கம்ப்ளைண்டா? நிறைய இருக்குது. 1 or 2 அவங்க டாடி தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு என்கிட்ட. தெரியுமா கம்ப்ளைண்ட்லாம்? எப்ப சொன்னாரு? நேத்து தான் சொன்னாரு. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ தான் சொன்ன நான் பெரிய வாயாடின்னு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ற நீ. நான் வாயாடிதான், ஆனா எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படியா? வாழுத்தனெல்லாம் பண்ண மாட்டியா? போன வாரம் தானே வீட்டுல ஒரு பொருளை உடைச்ச நீ. எப்படி தெரியும் உனக்கு? டாடி தான் சொன்னாரு. மாட்டிக்கினியா? என்ன பொருளை உடைச்ச? ரிமோட். ஏன்டா உடைச்ச? எங்க அம்மா என்னை மண்டையில கொட்டினா அதனால. மாட்டாங்க. இது வரைக்கும் எத்தனை ரிமோட் மாத்திருக்கீங்க வீட்டுல? 4-5 ரிமோட் மாத்தியாச்சு. நீங்க அக்கா மண்டையில கொட்டாதீங்க. சரி, சமையல்ல வந்து மங்கி சமையல்ல என்ன சாப்பாடு நல்லா இருக்கும்? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் கூட உனக்கு பிடிக்கும்? ஆமா. சரி, மங்கி செய்யறதுல என்ன சாப்பாடு நல்லாவே இருக்காது? கறி குழம்பு. கறி. ஏன்டா? ஏன் நல்லா இருக்காது? ஏன்னா கறினா அப்படியே கட்டியா இருக்கும். கட்டியா இருக்குங்க. மேடம், ஒருவேளை நீங்க அடுக்கு கறி எடுத்து சமையல் பண்றீங்களோ? ஏன்டா டேய், கறினா கட்டியா தாண்டா, எலுங்கெல்லாம் இருந்தா தாண்டா கறி அது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா. சரி, கொராலோட காட்டாங்க. நீங்க கோன்லெஸ் சிக்கனா வாங்கி சமைங்க காட்டாங்க. ஆட்டுக்கறி வாங்கினாலும் கோன்லெஸ்ஸா வாங்குங்க காட்டாங்க. ஓகேவா? ஓகே. பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆக கோர நீ? ஜட்ஜ். என்னடா இது வரைக்கும் யாருங்க எனக்கு சொல்லலடா? அப்படியா? ஏன்டா ஜட்ஜுனா யாருங்க? முதல்ல கூட்டத்தலைவர். கூட்டத்தலைவரா? பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்து தலைவரா? ஆமா. ஆக ஜட்ஜுன்னு சொல்லும் போது நான் எவ்வளவு பெருங்க கட்டணும். ஆக அடுத்த லைன் சொன்ன உடனே நான் அவ்வளோக்கு சாக்காயிட்டேன்டா நானு. பஞ்சாயத்து தலைவர் ஆகணுன்றது தான் உன்னோட எண்ணம்? ஆமா. ஆமா. ஆக்சுவலா ஜட்ஜி அவங்க வந்து ஒரு நீதி அரசர்ரா. அவங்க தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து சங்கங்க வந்து நீதி வந்து வழங்குவாங்க. ஆமா. ஆங்க. பெரிய ஆள் ஆயிட்ட உடனே ஒரு சங்க ஜட்ஜா வரணும். சரியா? சரி. எல்லாருக்குமே கரெக்டான தீர்ப்பா தான் கொடுக்கணும். ஓகேவா?
ஓகே ஓகே தேங்க்யூடா செல்லம் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. ஆலியா சூப்பரா பேசுனீங்க ஆலியா. உங்களுக்கு அடுத்ததா இருக்கிறது யாரு? மித்தூனு வாங்க. மித்தூனு ம் எப்படி போகுது வாழ்க்கலாம்? நல்லா இல்ல நல்லா இல்லையா? இந்த கதில் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடா. ஏன்டா நல்லா இல்ல? ஏன்னா இந்த வாழ்க்கை போர் அடிக்குது. வாழ்க்கை போர் அடிக்குதா? ஆமா உனக்கு வயசு என்னடா செல்லம் ஆகுது? 8 8 வயசுலயே வாழ்க்கை கோர் அடிக்குது லெவலுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா என்னடா உனக்கு கோர் அடிக்குது? ஏன்னா எங்க அப்பா எதுவும் வாங்கிட்டு வர மாட்டாரு. எங்க அப்பா எதுவும் வாங்கிட்டு வர மாட்டாரு. என்ன கேட்டா டாடி என்ன வாங்கி தரல உனக்கு? பர்த்டேக்கு எதுவும் வாங்கி தரல. பர்த்டேக்கு எதுவுமே வாங்கி தரலையா? ஆமா கேளு, வீட்டுல கேளு, ஏன் வாங்கி தரலன்னு கேளு. நான் இருக்க தைரியமா கேளு. அப்ப எதுக்கு எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டீங்க? நாளைக்கு தானே பர்த்டே, நாளைக்கு வாங்கி தரேன்னா. நாளைக்கு பர்த்டேவா உனக்கு? ஆமா ஏன்டா பர்த்டே குஞ்சு 3 வருஷம் ஆனா மாதிரி பர்த்டேக்கு எதுவுமே வாங்கி தரலன்னு கம்ப்ளைண்ட் வர கொன்னியடா நீ. ஆமா சரிடா செல்லம், இப்போ கெட்டி நிறைய காசுக்குது, ஃபுல்லா மணி தான். என்னென்னலாம் வாங்குவ நீ? என்னென்னலாம் பண்ணுவ நீ? அவ்வளோ காசு எத்தனுக்கோ என்ன பண்ணுவ? எதுவும் பண்ணாம ஊர்ல எங்கேயாவது சுத்திட்டு இருப்பேன். உண்மையாக எனக்கு புரியலடா. காசு எதுவுமே கொண்டாங்க ஊர் சுத்துவியா? ஆமா அதுவும் எதுவுமே கொண்டாங்க ஊர் சுத்துவியா? ஆமா அவன் என்ன சொல்றானா அந்த காசெல்லாம் இப்போ இருக்க காசு எடுத்து போய் சேவிங்ஸ்ல போட்டுச்சா ஃபியூச்சர்ல நல்லா ரிட்டர்ன்ஸ் வரும்ல. வரண்டா அவன் அந்த மாதிரி சொல்றான். நான் எதுவும் பண்ண மாட்டேன், அதெல்லாம் எடுத்துட்டு போய் அப்படியே சேவ் பண்ணிட்டு நான் பாட்டு ஜாலியா சுத்துவேன்னு சொல்றான். ஆமா சேவிங்னா என்ன முதல்ல அதை சொல்லு. சேவிங்னா நம்ம பணத்தை சேவ் பண்றது. எதுக்காக சேவ் பண்ணணும் நம்ம பணத்தை? ஏன்னா நம்ம நல்ல எதிர்காலத்துக்கு தான் நம்ம பணம் பயன்படும். தயவு செஞ்சு நல்லா தட்டுக்கோங்க. டிவியில நிறைய அட்வர்டைஸ்மெண்டா பாக்குறான் போல இருக்குது. எதிர்கால சிந்தனையோடவே இருக்கான். சரி, உன் வாய்ஸ்ல என்ன சாங் நல்லா இருக்கும்? எது வேணாலும் பாடுறேன். எது வேணா கோரா, கேட்கல நீ கோரா. லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன். நிறுத்து. அது நான் 3வது படிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே ஃபாலிங் டவுன் தான். எத்தனை வாட்டி தான் ஒழுங்கோ இந்த லண்டன் பிரிட்ஜ் தெரியல. யா சார் நல்லா சிகண்ட் வாங்கி தான் கட்டுங்கல. உர்ரா நீ லண்டன் கிட்ட உர்ரா. இந்த விடுகதை கடி ஜோக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமே. கேளு, விடுகதை கேளு. கூரை வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை. கூரை வீட்டுல வெள்ளை மாளிகையா? என்ன இருக்கா? தேங்காய். ஆமாண்டா, மேல குடுங்கி கூரை மாதிரியா இருக்கும்ல. ஆமா உடச்சா உள்ள வெள்ளையா இருக்கும்ல. கைத்தறல் கொடுங்க குழந்தைக்கு. சரி, எங்கன்னா பயணம்லாம் போயிருக்கியா? டூர்லாம் போயிருக்கியா? போயிருக்கேனே. ஜாலியா ஆகுறான்டா. எங்கேயோ ரீசெண்டா தான் போயிருக்கான். எங்க போனேன்? ஆமா கோயநாடு போயிருக்கேனே. அங்க என்ன ஃபேமஸ்? என்ன பண்ண? இட்லி தோசை. இட்லி தோசை ஃபேமஸா? வயநாடுல இட்லி தோசை ஃபேமஸா? ஏண்டா தமிழ்நாடுல தான் இட்லி தோசை ஃபேமஸ், வயநாடுலயும் கூட? ஆமா. அந்த ஊர் இட்லி தோசை எப்படி இருக்கும்? மொத்ததனமா இருக்கும். மொரட்டுதனமா இருக்குமா? கிறிஸ்தா எனக்கு புரியலடா. மொரட்டுதனமானா எப்படி? ஒருவேளை தோசை சுடும்போது பக்கத்துல டங்கு டுக்கு டங்குன்னு 4 வச்சு தான் தோசையை சுடுவாரோ தெரியலையே. அடாடாடாடா, நீ சொன்ன ஆன்சர்ல கூங்கா கொட்டின்னு ஒண்ணு ஃபேமஸ் ஆச்சுல்ல, அந்த மாதிரி வயநாடு ஃபேமஸ் ஆயிடும் போல இருக்குதுடா. சரி, நீ சங்க நாலேஜா இருக்கியோ, பெரிய கோயினாயிட்ட ஒண்ணு என்ன ஆக போற? சோல்ஜர். சொல். கையா தட்டுங்க குழந்தைக்கு, கையா தட்டுங்க. ஏன்டா ஏன் சொல்றா எதுக்கு ஆகணும் நீ? ஏன்னா நம்ம நாட்டை காப்பாத்தணும். சூப்பர்ரா, சங்க அழகா பேசுற நீ. நீ பெரிய ஆள் ஆன உடனே ஒரு சங்க சூப்பர் சோல்ஜரா வரணும், சரியா? என்னோட வாழ்த்துக்கள் ராச்சலம், வந்ததுக்கு ரொம்ப நன்றி, சரியா? உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. மித்துனே சூப்பரா பேசுனடா நீ. ஸோ மித்துன் கத்தது இருக்கிறது யாரு? எஸ் குயின் வாங்கோ. நாடா எப்படிங்கிற நீ? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? சரி, வீட்டில் யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? 2 பேருமே. அடாடாடா. சரி, 2 பேர்ல ஒருத்தர் தான் சொல்லணும். யாரை சொல்லுவ? எங்க பாப்பாவை. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. மம்மி டாடியில யாரடா ரொம்ப பிடிக்கும்? 2 பேருமே.
அவன் விட்டு கொடுக்காம பேசுறாங்கங்க. அவனை தடுக்க முடியாது யாராலையும். சூப்பர்ரா. சரி, ஸ்கூல்ல வந்து உனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் என்னது? மேக்ஸ். மேக்ஸா? ஆமா. ஏன்டா பிடிக்கல உனக்கு? ரொம்ப மார்க் கம்மியாயிட்டே இருக்கு மேக்ஸ்ல தான். அதனால பிடிக்கலையா உனக்கு? ஆமா. ஏன் மார்க் கம்மியாகுதுன்னு நினைக்கிற நீ? நான் நினைக்கவே இல்லை, அதுவே கம்மியாயிடுச்சு. நீ வந்து நாளைக்கு எக்ஸாம்னு நினைக்கவே இல்லை, அதனாலதான் மார்க் கம்மியா இருக்கு. அப்படி இல்லை. அப்படி இல்லையா? என்ன என்ன ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ற மேக்ஸ்ல நீ? ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, அதுக்கு ஆன்சர் தான் எழுதணும். ஐயோ, ஒரு கொஸ்டின் குத்தா ஒரு ஆன்சர் எழுதுது தாங்க கிராக்லங்க. அதைத்தான் சொல்றியா நீ? ஆமா. அடக்காங்க, அது மட்டும் தான் நான் கிராக்லங்க இருக்கு. அது ஒண்ணுன்னா ஒரு மிஞ்சி கொண்டா 5 மார்க் வருங்க. அது மீதி 45 மார்க் என்ன ஆச்சு? 45 மார்க் போயிடுச்சு. ரொம்ப கிராங்கா சொல்லிட்டான்ல, அவனுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்குறாங்க குழந்தைக்கு. சரி, சாப்பிட்ட ஃபுட்லயே வந்து உனக்கு எந்த ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது? சப்பாத்தி நூடுல்ஸ். சப்பாத்தியில நூடுல்ஸா? எகுரா இருந்தது பார்க்கறதுக்கு? செம்மையா இருந்தது. எங்க அம்மா செஞ்சாங்க ஒரு வாட்டி, சூப்பரா இருந்தது. மேடம், தனியா அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிறேன், தனியா அந்த சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கிறேன். அது என்ன மேடம் சப்பாத்தி நூடுல்ஸ்? சப்பாத்தியை கட் பண்ணி நூடுல்ஸா செய்யணும். சரி மேம். அடக்காவுங்க, உங்க அங்கேயும் நீந்து கோல தக்காத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம லைன் லைனா கோடு கோட்டு அதை சின்ன சின்னதா வெட்டி உனக்கு நூடுல்ஸ் நங்கு வச்சு குத்துருக்காங்கடா. அத நீ நங்கிட்டு இருக்கடா. ரப்பிட்டு சாப்பிட்டா செம்மையா இருந்தது. நல்லா இருந்ததா? அதனால தக்திக்கு நீங்க காட்டாங்க நீங்க. சரி, நீ பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்னடா ஆக போற? போலீஸ். சல்யூட். ஏன் போலீஸ் ஆகணும்? தீவிரவாதிகளெல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டு. ஏண்டா, அதத்தான் வந்து சோல்ஜர்ஸ் கொன்றாங்கல்ல. சோல்ஜர்ஸா? போலீஸ் ஏன் தீவிரவாதிகளை எப்படி போலீஸ் குடிக்காங்க? என்னடா பேசுற நீ? போலீஸோட வேலை என்ன கரெக்டா சொல்லு. என்ன தப்பு பண்ணாங்களோ அவங்க ஜெயில போட்டுருங்க. தப்பு கொண்டவங்கள கோர்ட்டு முன்னாடி நிறுத்தி தப்பு கொண்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிட்ட உடனே தான் ஜெயில கொண்டோம். புரியுதா? ஆங்க. ஆனா உனக்கு இவ்வளவு விவரங்க இவ்வளவு விஷயம் தெரியுது. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. தங்கையா பேசலடா நீ. நாங்க நிறைய பேசலாம். சரியா? தேங்க்யூடா செல்லம் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடாடாடா, நாங்க எஸ்கின்னு வந்து வேற லெவல்ல பேசினா சூக்கரா பேசினா. ஸோ எஸ்கின்னு கத்தது இருக்கிறது யாரு? ஓகே வாங்க. வணக்கம். வணக்கம். சூக்கரா. ஸ்கூல்ல வந்து உனக்கு குடிக்காத மிஸ்ஸோட பேர் என்ன? மேக்ஸ் மிஸ். குடிக்காத மிஸ்ஸோட பேரே மேக்ஸ் மிஸ் தானா? ஏன்டா? கீர்த்தனா. ஏன்டான்னு கேட்டா கீர்த்தனான்ற பேர் எத்தனாலையா குடிக்கல உனக்கு? ஏன் குடிக்கல? மிஸ் என்ன பண்றாங்க அப்படி? உன்ன வெளியே நிக்க வைக்கிறாங்க. முதல்ல நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பேசினேன். எப்போ பேசுன? லெசன் நடத்தும் போது பேசலாங்க. வாய் இருக்கு நான் பேசுங்க அப்படின்றியா? அவங்க நிக்காட்டி விட்டது தான் தப்பு இல்லை. நீயே சொல்லு நியாயத்தை. நீ கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது யாராவது பின்னாடி கேச்சிருந்தா நீ சைலண்டா இருக்கியா? அதைத்தானே மிஸ் பண்ணியிருக்காங்க. உடனே கேட்டுறாங்க எனக்கு குடிக்காதா ஏட்டருன்ட்டு. அவன் கூட அதெல்லாம் சொன்னான். சும்மா ஆட் பண்ண வேண்டித்தான். சரி, உனக்கு கீர்த்தனாங்க அங்கே குடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? எப்படி மாட்டிக்கணும்னு தெரியுதா இல்லையா அவனுக்கு? வீடியோ எடுக்கிறாங்க. அவன் தெரிஞ்சதாண்டா கிருஷ்ணா சொல்லியிருக்கிறான். இப்படியாவது போய் அந்த மிஸ் காதல இந்த விஷயம் சேரட்டோன்னு சொல்லிக்கிறான்டா அவன். சரி, வீட்லயே ரொம்ப டெரரான ஆள் யாரு? ஏண்டா, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணி அமைதியா இருக்க நீ ஆடா டெரரான ஆளு? சரிடா, உனக்கு வந்து ஒரு சூர்கேஸ் உள்ள காசு கட்டிக்குது, நீ என்ன பண்ணுவ? எடுத்துட்டு போய் அப்பா அம்மா கிட்ட கொடுப்பேன். அடாடாடாடா, கைத்தட்டல் கொடுக்கலங்க, கைத்தட்டல் கொடுக்கலங்க. நீ சொன்ன ஆன்சருக்கு அங்காவே ஒரு 2 செகண்ட் காசு ஆயிட்டாங்கடா. என் பிள்ளையா இது பேசுறது? சரி ஏண்டா டே, உனக்குன்னு அதுலேருந்து நைஸாக காசு ஒதுக்கி வச்சுக்க மாட்டியா? தனியாக வீடு கட்டிக்கின்னு கார் வாங்கிக்கின்னு பைக்கெலாம் வாங்கிக்கின்னு போயிட்டா ஏண்டா அடிப்பாங்க? மங்கி, காசெல்லாம் உங்ககிட்ட குத்துருவேன்னு சொன்னது பயத்துல. நானும் எங்க காத்தத்துல கையை அள்ளிட்டானோன்னு நினைச்சேன்.
சரி கரால விடு. அக்கையாவது நேர்மையா வீட்டுல கொடுக்குன்னு சொன்னானே, அது வரைக்கும் கங்கிச்சின்னு வச்சுக்கோங்க. விடுகதை தெரியுமாங்க? ஆமா. சரி எனக்கு என்ன ஏதாவது கொஸ்டின் கேளு நீ. இந்தியாவோட நேஷனல் பேர்டு என்ன? விடுகதையா இது? இப்போ இப்போ இதை விடுகதையில சேர்த்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இது ஜெனரல் நாலேஜ்ரா இது. ஆனால் விடுகதை தானது. சரி ஓகே, இது ஒரு ஜெனரல் நாலேஜான கொஸ்டினா இருந்தாலும் யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியாம கேட்டாங்க. ரொம்ப ஈஸி. யாரு? நாங்க நிறைய என்ன கோட காக்குறோம். காக்கா இல்ல. காக்கா இல்லையா? குரோவா? இல்ல, பீக்கா. ஏன் எது அதை செலக்ட் பண்ணாங்க நேஷனல் கோடா? அதான் பெருசா இருக்கு. அட காவங்க, ஏன்டா நெருக்கு கோழி தெரியுமா அவனுக்கு? அதை விட பெருசா இருக்கும். கவிதா அப்படி நீட்டுக்குன்னு ஆள் காக்கிறதுக்கு சர சர சரன்னு ஓடும் தெரியுமா அவனுக்கு? ஒட்டகம். ஒட்டகங்க அதான் அவ்வளவு ஹைட்டா இருக்கும். நெருக்கு கோழிய ஒட்டகத்தோட சேர்த்துட்டானே. ஒருவேளை ஒட்டகம் நேஷனல் அணிங்களோ? இல்ல இல்லையா? நல்ல வேலை. ஐயோ ஐயோ. சரி நேஷனல் அணிகள் என்ன? பீகாக். நேஷனல் அணிகள்ரா. அனிமல் தான். அணிகள் தான். நேஷனல் அணிகள் என்னது? பீகாக். ஆஹா. கேக்கியா இந்த கேள்வி வாங்கிட்ட நீ கேக்கியா? நீ என்ன வேற ஜிகே கொஸ்டின் கேட்டல நீ? ஆமா. வேற என்னடா கிருஷ்ணா கேட்கலாம் அவங்கிட்ட வித்தியாசங்க? சினிமா கூடது டைலாக் ஏதாவது சொல்லு. நீ படிக்கிற ஸ்கூல்ல நான் ஹெட் ஸ்மார்ட். எஸ் மாஸ்டரா? அவன் சொன்ன டைலாகே தக்கா வேற சொல்லிட்டு இதுல எஸ் மாஸ்டர் வேற. சரிடா, நீ பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்னடா ஆகலான் இருக்க? சோல்ஜர் ஆகலான் இருக்கியா நீயும்? குழந்தைக்கு ஒரு கைத்தறல் கொடுங்களேன். எப்படா ஏன்டா சோல்ஜர் ஆகணும் சொல்லும்? அவன் நாடாம தான் காப்பாற்றணும். கரெக்டா, நாங்க நாட்டை நாங்க தான் காப்பாற்றணும். அதுக்காக நான் சொல்றேன். நீ சொன்ன வார்த்தை வந்து சங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுடா. நாங்க நாடை நாங்க தான் காப்பாற்றணும்ல. அழகா சொன்னோம். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க. ஏய் நீ வேற லெவல்ல பேசுனடா நீ. நாங்க வந்து நிறைய பேசலாம் சரியா? தேங்க்யூ ஸோ மச். நான் வந்ததுக்கு உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடாடாடாடாடா எல்லாருங்க சூப்பரா பேசுனாங்கல்ல. ஒரு சூப்பரான சர்ப்ரைஸும் இருக்குது. எல்லாரும் கண்ணம் கொடுங்க. கிருஷ்ணா நீயும் கண்ணம் கொடு. ஈக்கோ கண்ணா தரங்கோ. பாத்தீங்களா உங்களுக்கு சர்ப்ரைஸ்? நீங்க வந்து சங்கம் அழகா எல்லாருமே சங்கையா பேசுனீங்கல்ல. அதனால உங்களுக்காக நாங்க ஜெயா டிவில இருந்து ஒரு சூப்பர் கிஃப்ட் குத்துறாங்க. வாங்க 4 பேரும் இறங்கி ப்ளீஸ். சூப்பரு ஆலியா, நீ கேசுன ஜாலியா, அதனால உனக்கு ஒரு கிஃப்டியா சரியா? தேங்க்யூ, சூப்பரா கேட்டீங்க. உங்களுக்கு ஒரு கிஃப்ட். மித்துனே நீ சங்கையா கேசுன, அதனால உனக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட். அடடா தேங்க்யூ. எஸ் குன்னு நீ பயங்கரமா கேசுனடா, அதனால உனக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட். வாக்கி சூப்பரா நீயும் பேசுனடா செல்லம். நாட்டை காக்காத்தணும்னு சொன்ன பத்தியா, அதுக்காக உனக்கு ஒரு கிஃப்டா. அடாடாடாடா என்னடா வாரம் லாஸ்ட்ல கொடுக்கானு இந்த வாட்டி முதல்ல குத்துருக்கான்னு காக்குறீங்களா? அங்கதான் சர்ப்ரைஸ் இருக்கு. கேம் கிரவுண்டுக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? சூப்பர். அப்ப ரூல்ஸ் நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்க முன்னாடி வந்து ஸ்பூன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பூனு குழந்தைங்களா நீங்க எடுத்துக்கீங்க, இன்னொரு ஸ்பூனு அங்கீஸ் நீங்க எடுத்துக்கீங்க. ஸோ அது உள்ள விட்டு அப்படியே அள்ளுன்னு அந்த காலை கீழே விடாங்க செதறாங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த டக்கால கொட்டணும். ஸோ அங்கீஸ் வந்து ரைட் சைட்ல இருக்க டக்கால கொட்டுவீங்க, குட்டீஸ் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்க டக்கால கொட்டுவீங்க. புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்து 100 செகண்ட்ஸ் கொடுப்போம். 100 செகண்ட்ஸ்குள்ளே யார் நிறைய வந்து கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். எஸ். ஸோ நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. கேங்களை கொண்டு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கேங்கு காத்திருக்குது. ஸோ கேங்கு புரியுதா? அவங்களுக்கு இப்போ புரியாது, கடைசியில் கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும். ஓ சஸ்பென்ஸோட முடிக்கலான்ற. எஸ். ஸோ முதல்ல இருக்கவங்கள கூப்பிட்டுலாங்க. முதல்ல இருக்கிறது ஆலியா. அந்த ஆலியா அவங்க ngங்கி வாங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ.
அடாடாடாடாடா சூப்பரா விளாடுறாங்க சூப்பரா விளாடுறாங்க. ஆலியா கார்லோலே ஆலியா விளாடுறா சங்க ஜாலியா. सीना सीना आनो में सीना दोना दोना சூப்பர் சூப்பர் வெரி குட். दाना அங்க கார்ல விளாடுறாங்க. வைபா போபானா கானா கானா பறையடிச்சுங்க பிறக்குது புது கானா. காலம் வந்தாச்சு ஆலியா கார்லோலே ஊரை கொட்டாவும் கோடி கூடாரம் ஆயாச்சு. ஐயோ டைம் போய்கிட்டு இருக்கு டைம் முடிய போகுது. தாளம் தல்லாக்கு தாரப்பட்ட தரடோலாக்கு அண்ணாண்டா அண்ணாண்டா பங்கக்கார இன்னாண்டா இன்னாண்டா நம்ம பலசே சூப்பர் மங்கி கார்லோலே ஆலியா கார்லோலே. ஐயோ டைம் முடிய போகுது. அண்ணாண்டா பங்கக்கார இன்னாண்டா இன்னாண்டா நம்ம பலசே உன்னோடு ஒன்னாதான் வாழும் வர என்னாலும் கொண்டாட்டம் போட்டு பட்டாச. 9 8 7 6 சீனா 4 3 நமக்கு ஒரு வழி பிறக்க. வாவ் ஆலியா சறுக்குன்னு இன்ன லோகத்துல போயிட்டு வரியா நீ? ஆங்கண்டா சங்க ஆனடா நீ எனர்ஜியாது நீ ஆனதுங்க வாங்கி நீங்களும் வேற லெவலுங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பராகலாம் நீங்க. சரி 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு காத்துடலாங்க. பார்த்துடலாமா? அடாடாடாடாடா வாங்கி ஹில் கொண்டா ஒரு ஆக்கு டக்கா ஹில் ஆயிட்டுக்குது வாங்கி. ஜக்குல காதி வந்துச்சுங்க வாங்கி. ஏதோ நம்மளால முடிஞ்சது. சூப்பருங்க நல்லா தானடா விளையாடி இருக்கீங்க டீங்க. ஆமா நீங்க தான் ஒரு டார்கெட்டே ஃப்ரெஷ்ஷா செட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்ததுக்கு உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. தேங்க்யூங்கடா உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. சூப்பர்ல சங்கையா விளாண்டாங்கல்ல. அடுத்ததாக நாங்க கொட்டாய் இங்கிட்டு ஒன்று இருக்காரு. அதுல இருந்து ஆடுறாரு. என்ன ரெடி ஆகுறியா? அங்கிட்டு ரெடியா இருக்கேன். ஆக ரெடியா தாண்டா இருக்கிறாங்க. அங்கேயும் நீங்க ரெடியா இருக்கீங்களா? சூப்பர் வாங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூப்பர் நல்லா ஆரங்கம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பரா கார்லோல அங்கத்துனே சூப்பரா ஆறல நீ. கையில குடிக்க கூடாது. ஸ்பூன்ல மட்டும் தான் தூக்கி வரணும் சரியா? கீழ விழுந்தா நீதான் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கணும் வரணும். அதான் கேளு. ஹாப்பி மொமெண்ட் நோ மோர் கமெண்ட். டைம் போய்கிட்டே இருக்குது. கையில குடிக்க கூடாது. கையில குடிச்சா பவுல். பரவாயில்ல போ. சூப்பரா கார்லோல ஆடுறிய. டைம் போயிருக்கு. டைம் ஓடினே இருக்கு பாப்பா. சூப்பரா நேர்மையா இருந்தா விளையாடணும். அதே மாதிரி விளையாடு பார்க்கலாம். டைம் போட்டு ஸ்பீடா விளையாடுற. கை பிடிக்கூடாது. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1. டாடாடாடா கைய குடுறா. டக்குன்னு நேர்மையா விளையாடலன்னு சொன்ன உடனே நேர்மையா விளையாடணும் கொத்தியா. அதுதான் வைவு. சூப்பர்ரா நீ. காட்டாங்க சங்கையா விளையாடுங்க நீங்களும். தேங்க்யூ. காட்டாங்க அப்படியே காத்துலயே நெருக்குங்காரி போயிட்டு வர்றாங்க. சறுக்கு டாடா சங்கையா நீங்க காட்டாங்க. ஸோ நிறைய எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்களோட? தெரியல பார்க்கலாம். மெஷர் பண்ணி ரைட்டு. மெஷர் பண்ணிட்டா போதும். என்னடா மெஷர் பண்ணிட்டு வந்துட்டா
வாங்க. கட்டாங்க நூலிழையில மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. லைட்டா கொஞ்சம் கீழே எடுத்திருக்கிறீங்க, மொத்த கோடி வேற லெவல்ல ட்ரை பண்ணிருக்கீங்க 2 பேரும். தேங்க்யூ. ஆங்க ஜஸ்ட் ஆங்க ஜஸ்ட்டுங்க சூப்பரா விளாண்டிங்க கேட்டாங்க. தேங்க்யூ எங்க கூட வந்து விளாட்னதுக்கு. உங்க இடத்துல போய் காத்துக்கோங்க. சூப்பர்ல சங்கையா விளாண்டாங்க. நாங்க கித்து நாங்க கங்கி. அடுத்ததாக இருக்குது யாரு? நாடா எஸ்கின்னு ரெடி ஆகுறியா? சூப்பர். எஸ்கின் அண்ட் எஸ்கின் அவங்க கங்கி வாங்கோ. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Billy 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 watala galiga Billy 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 ஐயோ Billy Billy அப்படிதான் அள்ளின்னு வாடா, அள்ளின்னு வா, அப்பதான் நிறைய கோப்பு வரும். Billy 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 watala galiga Billy 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 ஏய் விடாம பொறுமையா போட. கையில குடிக்க கூடாது, கையில குடிக்க கூடாது, கையில குடிச்சத உள்ளே போட கூடாது. மேல ஃளைட் ஏற நல்லா விளையாடுறீங்க காக்கா. நீங்களும் சூப்பரா இருக்கீங்க. எஸ்ஸே நீங்க சங்க ஆடுறா நீங்க. Billy 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 watala galiga Billy 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 எங்க we are going to speak. பரவாயில்ல. Actually இது ஒரு song பாட்டு. இத நீ sing கேட்டு sing டைம் போய்கிட்டு இருக்கு. not the lyrics the வரிகள். The sample of the example is hey Mike நடுவுல புடிங்கிட்டு போய்ட்டான். ஆகா டைம் வேற இடிக்குன்னு பார்த்து வேகமா ஓடுதுடா. அந்த அணுவை வேணா ரெண்டா பிரிச்சிடலாம், ஆனா இந்த அணுவை உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஐயோ cringe. டைம் போய்கிட்டு இருக்கு. டைம் முடிய போகுது. கவுண்ட் டவுன் 7 டைம் அப். அடாடாடா இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய தெரியுது எனக்கு. நாங்க ஆடங்க ஒரு வேளை ஜெயிச்சிருவீங்களோ? ஜெயிச்சிருவோம் சார். கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களே. என்னடா எஸ்ஸே ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிச்சிரும். ஆகா சரி, நான் போய் மெசர் கொண்டு வந்துடுறேன் இருங்கோ. செகண்ட் வந்தவங்களும் தேர்ட் வந்தவங்களும் ஒரே கவுண்ட் எடுத்துருக்குறாங்க காட்டாங்க. ஆனா நீங்க ஜெயிக்கல, இருந்தாலும் செகண்ட் வந்தவங்களுக்கு ஈக்குவலா விளையாடி இருக்கிறீங்க காட்டாங்க. நீங்க ஓகே சார். வேற லெவலு. டேய் இன்னும் கொஞ்சம் லைட்டா இருந்துன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கலாம்ல. பட் இருந்தாலும் அவன் நல்லா ட்ரை பண்ணான். ஆங்க என்னையோ நீங்க 2 பேருங்க சூப்பரா விளையாண்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். உங்க இடத்துக்கு உட்காந்துக்கோங்க. தேங்க்யூடா. அடாடாடா எஸ்கின் அண்ட் எஸ்கின் அவங்க இவங்க வந்து வேற லெவல் ஆடினாங்க. ஸோ அடுத்ததா ஒருத்தர் இருக்காரு. இவங்க 3 பேரையும் முந்துறாங்களான்னு பார்க்கலாமா? ஓ வாங்க. யார் அது? வாக்கிக்கு ரெடியா இருக்கியா? வாக்கி கண்டு வாக்கிக்கோங்க வாங்கோ. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூப்பரு. கை ஒரு கையில தான் எடுக்கணும், 2 கையில எடுக்க கூடாது. ஒரே கையில எடுப்பா, ஒரே கையில எடுத்துட்டு வா. கை வந்தாதா அப்படி எடுத்துட்டு வா. வெரி குட். நிறைய எடுத்தல நீ. கை வைக்க கூடாது, கையில எடுக்காத. வாக்கிக்கே நேர்மையா விளையாடணும், ஒரே கையில தான் எடுக்கணும் தெரியா? வாங்கி கார்ல விளையாடுறீங்க நீங்களும். டைம் ஓடிக்கினே இருக்குதுடா. இப்போ பாத்தியா என் வாட்ச்ல டைம் எப்படி ஓடுதுன்னு? வேற
7 6 5 4 3 2 1 கங்கி என்ன கங்கி ராக்கெட்டு மாதிரி போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இங்கிட்டு அங்கிட்டு. கப்பு முக்கியம் இல்லை சார். கக்கு முக்கியம் உயிர் முக்கியம் கங்கி. அதுக்கு முன்னாடி இல்லை சார் பண்ணிருக்கேன், நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம் வீட்லயே இந்த மாதிரி. அப்படியா இந்த மாதிரி கேம் அடாடாடா அதனால தான் ப்ராக்டிஸ் கொண்டு வந்திருக்கீங்க கொலகுதே. ஆமா நீ மட்டும் நைஸா ஏமாத்திட்ட. ஒரு வாட்டி கையில எடுத்துன்னு போய் கோட்டா காத்துட்டேன் நானு. கோட்டா நான் அத்தை வாட்டி கரெக்டா கொண்டல, அதுதான் முக்கியம். சரியா? சரி 2 பேரை சேர்ந்து எவ்வளவு எடுத்துருக்கீங்கன்னு காத்துலாங்க. பாத்துனா என்னால எனக்கு வார்த்தையே வரலடா. போன வாட்டி 2 and 3 வந்து ஒரே மாதிரி எடுத்தாங்க. 4 and 1 வந்து ஒரே மாதிரி எடுத்துருக்குறாங்கடா. அப்படியா? ஆகாண்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க வந்து என்ன லெவலில் எடுத்திருந்தாங்களோ அதே லெவலில் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. வேற லெவலு. ஸோ நம்பர் 3 நம்பர் 4 பொசிஷன்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நம்பர் 1 நம்பர் 2 தான் கலருக்கு. வேற லெவலில் நீங்கள் 2 பேரும். தேங்க்யூ ஸோ மச்ங்க நாங்கள் வந்ததுக்கு. உங்கள் இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. எக்கங்க கலக்கம் கோலதான். நாங்கள் சோலை கலந்துக்கிட்டா 4 பேருங்க வின்னர் தான். நாங்கள் ஷோக்கு கஷ்டப்பட்டு உழுதுறோம் உங்களை கூப்பிட்டு வந்து அழகு பார்த்தாங்க இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட பேசிடலாங்க. பேசிடலாமே. ஸோ முதல்ல இருக்கிறது நாங்கள் ஆலியா அவங்க கங்கி. ஹலோ கங்கி. ஹாய். இந்த நாள் உங்களுக்கு எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க எல்லாமே வந்து சேர்ந்து பண்ணது, பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் கிடச்சிது. அது எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பருங்க. உங்களுக்கு எந்த ரவுண்டு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு கேம் விளையாண்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணியிருப்போம். இந்த ஏஜில் எங்களை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி கேம் விளையாண்டது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ டாடி. ஹலோ டாடி. உங்களுக்கு எந்த ரவுண்டு ரொம்ப பிடிச்சிருந்தது? இந்த எல்லா ரவுண்டுமே இதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்க என்ன பேசுகிறாங்கன்றதை நாங்களே பார்க்கறதுக்கு ஆச்சரியப்படுறோம். அதே போல் இங்கே நடக்கக்கூடிய இந்த காம்படிஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பொதுவாக ஸ்கூல்ஸ்லாம் நடக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு ஷோஸ் தான் வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்ததுக்கு. ஓகே நன்றி. ஸோ அடுத்ததாக இருக்கிறது யார் என்றால் இங்கத்தோன். கேட்டுலாங்க வீட்டில் கேட்டுருங்களேன் அப்படின்றான். கங்கி வணக்கம். கங்கி வணக்கம். கங்கி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ரவுண்டு கங்கி குத்திருந்தது? கேம்ஸ் தான். சூப்பர் கங்கி. கங்கி அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த நாள் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப அருமையான நாள் இன்னைக்கு. குழந்தைங்களோட எந்தூசியாசம் இங்கே நல்லா பார்த்தோம். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக விளையாடினாங்க. அவங்க மனசில் இருக்கதான் நிறைய சொன்னாங்க. ரொம்ப கிராங்கா சொல்லிட்டாங்க போல இருக்கு. சூப்பருங்க. ரொம்ப நன்றி கங்கி. நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. டாடி வணக்கம். டாடி வணக்கம். உங்களுக்கு எப்படி டாடி போச்சு இந்த நாள்? இந்த நாள் ரொம்ப அருமையான நாளை நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் டாடி. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக குறிச்சிருந்தது? கிட்ஸ் எல்லாமே அவங்களோட கருத்தை ஈஸியாக ஓப்பனாக பேசுனது நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி சார். நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி. வாழ்கோலம். ஸோ அடுத்ததாக இருக்குது யார் என்றால் யஸ்வின். ஸோ யஸ்வின் கங்கி. ஹலோ கங்கி. ஹலோ சார். கங்கி உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குத்திருந்தது? கேம் தான் சார். சூப்பருங்க. வீட்டில் காத்ததுக்கும் இங்கே காத்ததுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுறாரா யஸ்வின்னு? தெரியும் சார். என்னங்க ரொம்ப சைலண்ட் சார். இப்போ கொஞ்சம் வாசனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஹலோ டாடி. ஹலோ சார். டாடி உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு அந்த பசங்க கூட இன்டராக்ஷன் பண்ணுற ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஸோ கேம்ஸோட அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அவங்க மனசில் இந்த எல்லா விஷயம் வெளியே சொன்னாங்க. ஸோ அது நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. சூப்பர். உங்களுக்கு இந்த நாள் எப்படி போச்சு டாடி? நல்லா இருந்தது சார். நல்லா டைம்ஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் டிவி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ ஸ்டேஜ் ஃபியர் கேமரா ஃபியர் லைட்டாக இருந்தது. இப்போ இங்கே வந்ததப்பறம் கொஞ்சம் அந்த பயம்லாம் இல்லை. நல்லா இருந்துச்சு சார். நல்லா போச்சு. சூப்பர். தேங்க்யூ சார். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் டாடி. தேங்க்யூ சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அடுத்ததாக இருப்பது யார் என்றால் வாகிக். கேட்டுலாங்க வீட்டில். ஹலோ கங்கி. ஹாய் சார். கங்கி உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குத்திருந்தது? ஏ ரவுண்டு தான் பிடிச்சிருந்தது. கேம் ரவுண்ட் தான் பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். வேற லெவல் கங்கி. அப்புறம் இந்த நாள் எப்படி போச்சு உங்களுக்கு? இட்ஸ் கிரேட் சார். ரொம்ப ஹாப்பியா போச்சு. பசங்களோட ஃபன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ கங்கி. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ so much மேம். பேசியாச்சுல? என்ன பண்ண போறோம்? gift கொடுங்க. மேஜிக் கொள்ளாங்க. கண்ணை கொடுங்க. ஓகே கண்ணை திறக்கலாங்க. என்னடா இது தீபாவளி குஞ்சதுக்கு அப்புறம் கொட்டாசு கொடுக்குறோம் தானே நினைக்கிறீங்க?
நாங்கள் வந்து எப்படியோ கார்த்திகை மாதம் வரப்போகுது. கார்த்திகை தீபம் கொண்டாடும்போது ஊரே கொட்டாசு வெடிக்கும். நாங்கள் வெடிக்கலன்னா எப்படி? அதனால தான் கேக்குக்காக இன்னொரு கொட்டாசு ஃப்ரீயாக கொடுக்குறோம். கிஃப்ட் வாங்கிடலாங்க எல்லாரும். வாங்கிடலாமா? 4 பேரும் வாங்க. அடாடாடாடாடா ஆலியா, நீ வந்து சூப்பரா பேசுன. அப்புறம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல நாங்கள் சோல வந்து அதுக்காக வந்து உனக்கு சூப்பரா எவர் கிரீன் கிராக்கர்ஸ் வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் பாக்ஸ். 2000 மதிக்குள்ள ஒரு கிஃப்ட் பாக்ஸ். தேங்க்யூ வந்ததுக்கு. தூக்க முடியுதா? முடியுதே. மித்தோன் நீ வந்து சூப்பரா பேசுன. எவர் கிரீன் கிராக்கர்ஸ் வழங்கும் ஒரு 2000 மதிக்குள்ள கிஃப்ட் பாக்ஸ். தேங்க்யூ வந்ததுக்கு. எஸ் வின். நீ நல்லா வின் பண்ண, நல்லா பேசுன, சூப்பரா விளையாண்ட, எல்லாமே நல்லா கொண்டடா. அதனால உனக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ. அடுத்ததாக இருக்குது நாங்க டாடா. நீ சைலண்டா இருந்தாலும் ஆளு வைலண்டா இருக்க. தேங்க்யூ வந்ததுக்கு. சூப்பரு. கேங் ரவுண்டக்கும் நான் ஒன்று சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா குட்டீஸ்? கேங்குக்கு கேங்கு. ஸோ அதுதான் இது. சொன்னவங்க ஆஸ்ட்ரோ கவுன்ஸ் டெங்கோலைன் கார்கன்ஸ் கோட்ஸ் அரேனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வாழுக்கசங்க சொல்ல வந்து வாழுத்தனம் கொண்டு விளையாடுற எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து இந்த கூப்பன் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அங்கே காட்டினீங்கன்னா 1 hour இதில் இருக்க எல்லா கேம்ஸையும் நீங்க செம்மையா ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணலாம். சூப்பர். எப்படா போச்சு இன்னைக்கு நாள்? ஜாலியா போச்சுல. எனக்கும் செம்ம ஜாலியா போச்சு. ஸோ இதே மாதிரி வாழுக்கத்தங்க நாங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்கள நாங்கள ஷோக்கு கூட்டு வந்து அழகு பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பி விடுங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் சோலை கலந்துக்கிறதுக்கான ஒரே வழியும் அதுதான். ஸோ மக்களே, இந்த வாரம் வந்து சங்கம் கிரங்காண்டங்கா போச்சுல. சூப்பராக போச்சு. ஸோ அடுத்த வாரங்க இதே மாதிரி 4 வாழுக்கசங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அவங்க உங்ககிட்ட இந்த சைன் ஆஃப் பண்ணுறது உங்கள் கலருங்கச்சா. அப்புறம் உங்கள் கிருஷ்ணா. இது நாங்கள் ஜெயாட்டிகின் வாழு.